கணவரோட பேசவும் இல்ல, சந்திக்கவும் இல்ல. சிறைக்கு போனதுக்கு பிறகும் போனதுக்கு முன்னாலேயும். செத்து போன பின்னாடி அந்த பூத உடலை பார்ப்பதுக்கு வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிஷன் போட்டது நிஜம். அந்த கண்டிஷன் இங்க கம்யூனிகேஷன் ஆனது, அதை ரிசீவ் பண்ணது நான் தான். அந்த கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணி கண்டிஷன் போட்டானுங்க அயோக்கியங்க. அதுக்கு பின்னாடி இங்க இருந்து கூட்டு போனோம் தஞ்சாவூருக்கு. அதுவரை ஏன் கணவரிடத்தில் பேசவில்லை? சொல்லுங்க வெளியில. இடிச்ச வயனா நானு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் ராத்திரி எனக்கு தான் தெரியும். ஏன் சார் பேசவே இல்லை அவங்ககிட்ட? அவங்க தோழியா இருந்ததுக்கு அப்புறம் ஏன் பேசவே இல்லை? இல்ல அத கண்ணனடி சத்தியம் டிவில இப்ப சொல்லிட்டோம்னா அப்புறம் இப்படி கையை திறந்த மாதிரி ஆயிடும். ஆகவே அந்த ரகசியத்தெல்லாம் வெளியில வரும், கவலைப்படாதீங்க. அவங்க இன்னும் புதுசாலிட்டமா பேசுற மாதிரி நடந்தது. அப்படியே இப்படி 8-9 வருஷமா வெளியில வந்து இப்படி போனோம் அப்படி பண்ண, ஐயோ இது பண்ண, என்ன என்ன நடந்துச்சு? ஏன் ரெஸ்ட் எடுத்தீங்க முதல்ல? நீங்க அம்மா வளர்த்த இயக்கம் நாசமா போயிட்டு இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வந்து ஏதோ கதை பேசிட்டு இருக்கீங்க நீங்க. 2 பேர் நடிச்சுக்கிறாங்க சார், டிடிவி தினகரனுங்களும். நினைச்சு பாருங்க. தலைப்பு மாதிரி நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் சார். நான் என்ன சொல்றேன் அண்ணா, பன்னீர்செல்வம் அண்ணா, கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க வீட்டுல இருக்க அம்மா படத்தை பாருங்க. அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் நடுவுல சொன்னார், அண்ணா பெரம்பலூர்கார் அன்பு நண்பர் பெரம்பலூர்ல இருந்து கண்ணுல தண்ணி விட்டு அழுத ராமச்சந்திரன். என்னது சார், உண்மையிலே அழுதுட்டேன். இப்ப வெள்ளமணி நடராஜன் வெள்ளமணி நடராஜன் இல்ல சார், அதை பார்த்து என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு சார். நான் கொஞ்சம் இலகன மனசு, இவ்வளவு வீரமா இருப்பேன், ஆனா இலகன மனசு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுச்சே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு என்னுடைய பொண்ணு அம்மா படத்தை தூக்கி வெளியில ரோட்ல போட்டு போறீங்களான்னு கேட்ட உடனே இந்த அரசியல் வேணான்னு விட்டு விலகி போறேன்னு சொன்னாரு பாருங்க. அவன் தாங்க மனுஷன், அவன் தான் மனுஷன். நீங்க வெளியில இருந்தே கூட திமுக ஆதரிச்சு போலாமே சார். பழனிசாமியை வீழ்த்துறதுக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார். இங்க செந்தில் பாலாஜில இருந்து சேகர் பாபு வரை, முத்துசாமி, செல்வ கணபதி, தங்கத்தமிழ் செல்வன், அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR, ரகுபதி என ஒரு பெரிய பட்டாளமே திமுகவோட அதிமுக இருந்து போனவங்க தானே சார் இருக்காங்க. ஏவாவேலு முதல் அங்க எல்லாருமே அதிமுக இருந்து போனவங்க தான். இது அந்த வரிசையில OPS நினைஞ்சிருக்கிறாரு. இது என்ன பெரிய தப்பு சார்? முத்துசாமி அண்ணன், தோப்பு வெங்கடாச்சலம் என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன 100 பேர்த்த சொல்லிட்டு போவேன். அது அல்ல சார், அது அல்ல. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. உச்சபட்ச பதவி முதலமைச்சராக 3 முறை, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நீங்க போகலாமான்னு தான் என் கேள்வி. நான் திமுகவுக்கு போனது தப்புன்னு சொல்லி நான் கிராஸ் பண்ணிட்டு வரலீங்க. நான் நீங்க தாவேக்காக்கு போக, திமுகவுக்கு போகன்னு நான் சொல்லல. ஆனா இந்த அம்மா பரதன்னு சொன்னாங்க. என்னுடைய தாய் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவனாக இருந்த நீங்கள் சாகும் போது மனிதனுக்கு பதவி ஆசையா? ஆல்ரெடி இந்த ஈவினிங் சொல்லுவான் இங்கிலீஷ்ல. மாலை பொழுதுக்கு மேல் என்ன சார் வேணும்? எங்க இருந்து எந்த கதவுகள் பிஜேபியில் மூடப்பட்டதோ, இடமில்லை சொன்ன பின்னால் எங்க இடம் தேடி அலைந்து அடைக்கலம் புகுந்த இடம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருமைக்குரிய அன்பு சகோதரர் துரைமுருகன் அடிக்கடி சொல்லுவார், என்னை படிக்க வைத்தவர், வாழ வைத்தவர், என்னுடைய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லுவார். அவர் கூப்பிட்டு கேட்டாராம் செக்ரட்டரியேட்ல, தலைவர் எம்ஜிஆர், என்னடா டேய், நான் உன்னை படிக்க வச்சேன், எல்லாம் பண்ண, நீ என்னடா கருணாநிதி பின்னாடி, கலைஞர் பின்னாடி சுத்திட்டு இருக்க, நீ என்னடான்னா? அப்ப சொன்னாரா, இல்ல எனக்கு கலைஞர் தான் தலைவராக ஏத்துக்கிட்டு திமுகவில் இருக்கேன்ன, இங்க இருந்து நான் பதவியை நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னார். அப்ப தலைவர் கேட்டாராம், அப்ப நான் யாருன்னு கேட்டாராம். நான் யாரான்னு கேட்டாராம். அப்ப துரைமுருகன் சொன்னாரா, நீங்கள் தெய்வம், நீங்கள் தெய்வம் சொன்னாராம். அந்த நன்றி கடன் கூட இல்லாம போயிடுச்சே சார், சொல்லுங்க சார். அதுக்காக சொல்றேன், ஸ்டாலினோட ஸ்டாலின் அவர்களோடு போனதை தவறாகவே சொல்லவில்லை. சொல்லவில்லை. சரி, இல்லைங்க, உச்சபட்ச பதவினா ஒரு தொண்டர்கள் உரிமைப்பு குழு எதுக்கு? அதுல இருந்து 86 மாவட்ட செயலர்கள் இதற்கு நியமனம் செய்தோம்.
அவரிடம் சொல்லாம போற அளவுக்கு எவ்வளவு புகழேந்தி சார், கேடு கெட்ட நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் சார். கண்ணன், நீங்க அவங்க கிட்ட சொல்லாம போற அளவுக்கு கேவலமா போயிட்டீங்களா நீங்க? அவங்களை கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காக கூட்டம் போட்டு செலவு பண்ணி தெருவில் நிக்கிறாங்களே நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும், அவர்கள் எல்லாம் அனாதையா? இப்ப திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்ப அவங்கள கொஞ்சம் அரவணைச்சிட்டு வர சார் அவரு. என்ன அரவணைக்கிறது? நான் கூப்பிட்டேனான்னு கேக்குறாராம். நான் கூப்பிட்டேன் அவன, இவர் கேட்பாருன்னு தெரியும். என்ன அவரு தான் கூப்பிட்டார். என்கிட்ட சொல்ல சொல்லுங்க அவரை. எவ்வளவு புரிந்து பேசினோம். மீண்டும் முதலமைச்சர் என்றோம். அவரை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து நிற்போம் என்று நினைத்தோம்.